நாளானைக்கு உனக்கு பிறந்த நாளா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஜமாச்சிருவோம். நாளானைக்கு உனக்கு நான் ஒரு நல்ல பிரசன்ட் பண்ண போறேன். ராஜா, நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு சின்ன விருந்து இருக்கு. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரீங்க. நீங்க வர்றதே எனக்கு பெரிய பிரசன்ட். இல்ல உமா, உன் பிறந்த நாளுக்கு இல்லாட்டியும் சின்னமரசு பத்திரிகைக்கு துணிச்சலா சில விஷயங்களை கொடுத்த பாரு. அதுக்காக உனக்கு நான் பிரசன்ட் பண்ணி ஆகணும். சட்டநாதன் வீட்டுல ஒவ்வொரு மாசமும் கட்சிக்காரங்க மீட்டிங் நடக்கும். அதுல பிக்னிக் வில்லேஜ் சார்பிலையும் கலந்துக்குவாங்க. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற பல விஷயங்களையும் முடிவு பண்றவங்க அவங்கதான். கடைசியா முடிஞ்ச மீட்டிங்ல கிடைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? டிஎஸ்பி தீனதயாள்னு ஒருத்தர், அவர் பிக்னிக் வில்லேஜ்ல கடந்த போனோம் கொலைதான உறுதியா சொல்லிட்டாரு. அதனால அவர் டிரான்ஸ்பர் பத்தி ஏதோ பேசி அது சம்பந்தமா முடிவு எடுத்திருக்காங்க. டிஎஸ்பி தீனதயாள். உமா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. அடுத்த முறை சட்டநாதன் வீட்டுல மீட்டிங் நடக்கிறப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையணும். என்ன உமா, பயமா இருக்கா? இல்ல ராஜா, உங்களுக்காக நான் என்ன உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அதனால உங்களுக்கு ஏதாவது? நீயே பயப்படலங்கிற, நான் பயப்படலாமா? அடுத்த முறை எப்ப மீட்டிங் நடந்தாலும் கண்டிப்பா நீ எனக்கு சொல்ற. ஓகே, கண்டிப்பா சொல்றேன். காஃபி ஆறுது, முதல்ல காஃபி சாப்பிடுங்க. உமா, ஈவினிங் மீட்டிங் இருக்கு தெரியுமில்ல? வீட்டுக்கு லேட்டா தான் போக முடியும். மீட்டிங்கா? முன்னாடி எனக்கு சொல்லவே இல்லையே. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், வீட்டுக்கு சீக்கிரம் போகணுமே. உன் பிறந்த நாளா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ட்ரீட் உண்டுல்ல? எதுக்கும் பாஸ்கிட்ட கலந்துட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த விஷயத்தை முதல்ல ராஜா கிட்ட சொல்லணுமே. மணி 8 ஆயிருச்சே. சார், மணி 8 ஆயிருச்சு. என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் இருப்பா, உமா இப்ப வந்துருவா. ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு, சாப்பிடாம போனா எப்படிப்பா? ஸ்வீட்லாம் எங்க போயிட போகுது? நாளைக்கு தான் நாங்க வரோம்ல. உமா வந்ததும் இந்த பூங்கத்தை ராஜா கொடுத்தான்னு கொடுத்துருங்க. வரங்க. தேவி, ஆட்டோ கட் பண்ணிட்டு வா. என்னப்பா கையில பூங்கத்தோட நிக்கிறீங்க? இது நான் வாங்கலமா, ராஜா தம்பி தான் கொடுத்துட்டு போச்சு. நேரம் ஆயிடுச்சுன்னு போயிடுச்சு, காலையில் வருதான். ஐயோ, இன்னைக்கு மீட்டிங் இருக்கே, உடனே சொல்லணுமே. இப்பதாமா போனாரு. நம்ம ரோடு முதல் வரைக்கும் கூட போயிருக்க மாட்டாரு. இருடி வரேன். ஐயா உங்களை உடனே மீட்டிங்க்கு வர சொன்னார். உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நீங்க வாங்க. அப்படியா? தேவி, இங்க பாரு, நீ ஒருத்தி லேட்டா வந்ததுனால எத்தனை விஷயங்கள் தவறுது பாத்தியா? இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. சாரிடி. சரி சரி, இந்த பேக்கை கொண்டு போய் உள்ளவை. ரொம்ப முக்கியம், இது ராஜா கிட்ட கொடுக்கணும். இன்னைக்கு மீட்டிங் சமயம் ராஜா வரேன்னு சொன்னாரு, மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றது? நாளை காலையில ராஜாவை நான் கண்டிப்பா வரேன்னு சொல்றேன்னு சொல்லு. நீ சாப்பிட்டு தான் போறேன். ஓகே, நான் வரேன்டி. வரேன்பா. Follow me. Uma, Mama. ஐயா, see that Uma. வா உமா, வா வா. ஆமா, உன் பிறந்த நாளை உன் வீட்லயே கொண்டாடணும்னு ஆசைப்பட்டா எப்படி? எங்களோடய சேர்ந்து உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஆமா ஆமா. இங்க பாத்தியா, சோழா பிக்னிக் வில்லேஜுடைய சின்ன முதலாளி, அதான் PRKயோட தம்பி, உன் பிறந்த நாளுக்காக சிறப்பு விருந்தாளியா வந்திருக்கார். உன் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சமாச்சாரம் டைப் பண்ணி ஆகணும். அதை முடிச்சுக்கலாமா? ஓகே சார், நான் ரெடி. முதல்ல அட்ரஸ் டைப் பண்ணிக்கமா.
டு மாண்புமிகு சட்டநாதன். என்னம்மா பாக்குற? டைப் பண்ணு. ஃப்ரம் செல்வி உமா பிகாம். டைப் பண்ணு. மேட்டர் அடிச்சுக்குமா. ஐயா, நான் உங்களது சம்பளத்தில் அடுத்தவர்களுக்கு உளவு பார்த்து விட்டேன். அடிமா. உங்களுக்கு நான் 2 வழிகளில் துரோகம் இழைத்து விட்டேன். அடிமா. ஒன்று, சோழா பிக்னிக் வில்லேஜுக்கு சட்டநாதனும் PRKயும் பார்ட்னர்ஸ் என்பதற்கு ஆதாரமான பார்ட்னர்ஷிப் டீடை பீரோவிலிருந்து திருடிவிட்டேன். 2, ஊருக்கே யாரென்று தெரியாத சட்டநாதனுடைய உயிர் நண்பன் PRKயுடைய போட்டோவை யாருக்கும் தெரியாமல் எடுத்து விட்டேன். என்ன தேவர நேரத்துல இந்த பக்கம்? ஒண்ணும் இல்லப்பா, அப்படியே பேப்பர் குடோன் வரைக்கும் போகலான்னு வந்தேன். ரொம்ப நெஞ்ச கடிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் ஒரு சோடா ஒண்ணு குடிக்கலான்னு பாக்குறேன். ஒரு சோடா ஒண்ணு உடையேன். அப்போ சட்டநாதன் வீட்டுல இருந்து வந்ததே பார்த்தேங்கிறீங்க இல்லையா? அப்படின்னா நிச்சயமா அது தற்கொலை தான் சார். ஆமா சார், இது கொலை இல்ல, தற்கொலை தான். உங்களை கேட்டாலும் நீங்களும் அப்படித்தான் சொல்லணும். இல்ல சார். சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. எனக்கு ஆயிடுச்சே. குழந்தை குட்டிகளும் இருக்காங்க. இறந்து போனவங்க உங்க அக்கா தங்கச்சியா? இல்ல. உங்க சம்சாரமா? இல்லையே. அது வரைக்கும் ஷேமோன்னு வீடு போய் சேருங்க சார். ஐயா வணக்கம்ங்க. என் பேரு ஆண்டி தேவனுங்க. அதுக்கு என்ன இப்போ? தேவர வாங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் சார், இந்த துப்பாக்கியில ஒரு குண்டு தான் போட முடியுமா? ஏன் என்ன பண்ண போற? இல்ல, நீங்க 3 பேரா இருக்கிறீங்களேன்னு பார்த்தேன். வாங்கண்ணே வாங்க. உங்களை பார்த்து பேசணுங்கிறதுக்காக தான் வாசல்லே காத்துட்டு இருக்கேன். இத பிடிங்க. என் முன்னாடியே இத படிச்சுட்டு எனக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறீங்க. அன்பு ராஜாவுக்கு ஒவ்வொரு முறையும் என் பிறந்த நாள் வரப்ப நான் ஏன் பிறந்தேன்னு நினைக்கிறது உண்டு. ஆனா இந்த முறை நான் யாருக்காக பிறந்தேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ராஜா, நான் உங்களை மனமாற நேசிக்கிறேன். என்னோட பிறந்தநாள் பரிசா உங்களோட சம்மதத்தை மட்டுமே நான் எதிர்பார்க்கிறேன். ராஜா, நான் உங்களுக்காக கொடுக்குற கல்யாண செய்தனும் என் கையில இருக்கிற சில ஆதாரங்கள் தான்.
இந்த ஆதாரங்களையே சீக்கிரமா ஏத்துக்கிட்டு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ணா, நான் இது வரைக்கும் எனக்குன்னு எதையுமே கேட்டதில்ல. உமா ரொம்ப நல்லவன். இந்த கல்யாணம் நடந்ததுன்னா எல்லாரோட அதிகமா சந்தோஷப்படுறவன் நானா தான் இருப்பேன். என்ன என்னாச்சு? ஏன் அழறீங்க? அந்த கொடுமையை நான் எப்படிமா சொல்லுவேன்? அந்த கொலைகார பாவிங்க உமாவை கொன்னுட்டா.